பார்க்குறதுனா இதுனா புதுசாக இருக்குன்னு கேட்குறீங்க. ஏன்னா நம்ம ஹோம்மேட் ஸ்டேடியம் ரெடி பண்ணியிருக்கோம். நிறைய நாள் அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ போடுறோம். எதுக்கு காரணம்னா நம்ம ஸ்டேடியம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதால சரியாக சுத்த மாட்டேங்குது. அதுக்கு இதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இதுவும் எப்படி சுத்தம் கேட்கலாம். ஏன்னா அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கிறதால சைடில் அது இடிச்சிடிச்சு வராது. நேராக அப்படியே சைட்லேயே முடிக்கிட்டே இருக்குமா, சைடில் இடிச்சு வர மாதிரி ஈஸியாக கார் போட சொல்லிடுவேன். இதெல்லாம் சர்க்கிள் போட்டுருவேன். இதெல்லாம் சர்க்கிள் கேட்டிங்கன்னா உள்ள ஸ்டேடியம் இருக்குது கைஸ். நம்ம மேலேயும் சுத்த முடியும். அது ரொம்ப இது டைட்டாக வச்சு மேலேயும் நம்ம சுத்த முடியும். சில டைம் பிடிச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த வெயிட் தாங்க முடியலன்னா டமாலிட்டு வந்துடும். இதுக்காக நம்ம கீழே வந்தால் சரியாக தெரியாது. லைட் ப்ராசஸர் வச்சுருக்கோம். லைட் ப்ராசஸ்ஸு இல்லை என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். லைட் ப்ராசஸ் ரைஸ் இது சும்மா காமெடியாக இருந்துச்சுமா வைக்கல. நம்ம இதை தான் இன்னும் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்களேன், டிபி ஸ்டேடியம் சைஸில் இது வந்து டிபி ஸ்டேடியம் மாதிரி கைஸ் இப்படி வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி மூடி மாதிரிலாம் நம்மகிட்ட இல்லை. அதனால் இப்படியே நம்ம செஞ்சுட்டோம். ஓகே கைஸ், நம்ம வந்து எங்கள் விஆர் நிஞ்சா பில்டர்ஸ் சேனல், அதாவது எங்கள் அண்ணன் சேனல் வந்து இது நியூவாக ஜஸ்டகிலேஸ் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும். அது அவங்க வாங்கல கைஸ். அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஆர்டர் எப்படி வாங்கிடுவாங்க. அதனால் நம்மளும் முன்னாடியே இது ஜஸ்டகிலேஸ் வாங்கிப்போம் கைஸ். இது வந்து எப்போ வரும்னு நான் சொல்ல மாட்டேன். அது அப்போவே நான் பண்ணேன். ஓகே கைஸ், வாங்க மேலே வீடியோ போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நேராக பேட்டரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் பேட்டரி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு 3 ஏசி ட்ரை பண்ணி காட்டுறேன். வெயிட் டெஸ்ட்டான வேலை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். எந்த வேலை இது யூனியன் இருக்கும் கைஸ். நம்மளோட வேனிஷ் காஃப்னியர் எடுத்தாச்சு. இப்போ இந்த சர்க்கிளுக்கு மேலே இப்போ நான் சொன்ன மாதிரியே உள்ள போயிட்டேன். சுத்தம் போது இங்கே சரியாக லைட் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம லைட் உள்ளே தெரியுது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் தான். இந்த லைட்டு சைடில் காடுக்காக தான் போயிடுவாங்க. போயிட்டேன் சுற்றிட்டு வந்து செல்லோ டைப் வச்சு இங்கே விட்டுருக்கிறதால அந்த செல்லோ டைப் இடிக்குது. அதையும் சரி பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இது உள்ளே போகும். அதனால் ஃபஸ்ட்டு பேப்பில் எடுத்துக்கலாம். இது வால் ரேட்டு ஸ்ப்ரைஸ் அனுப்பலாம். இந்த மாதிரி ஓப்பன் வச்சு தான் பேட்டில் போடணும். இது சைடில் இடிச்சுட்டு இப்படி சுற்றும். சென்டரில் போகும்போது செம்ம வெறித்தனமாக அடிக்கும் கைஸ். அதுவும் இல்லாமல் அடிக்கும்போது 1.5 பேட்டரி அடிக்கும்போது இவங்க 2 பேர் அடிக்கும்போது சில டைம் ஸ்டோன் சீசன் ஃபஸ்ட் எடுவான். அதனால் ரொம்ப தூரமாக போச்சுன்னா தொலைச்சு போயிடும் கைஸ். அதனால் இந்த மாதிரி ஸ்டேடியம் நான் உருவாக்கியிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேடியம் உருவாக்குறது காரணமே இதான். இருங்க கைஸ், என் கைக்கே சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகே கைஸ், ஏன்னா அந்த அளவுக்கு இது பெருசாக இருக்குது கைஸ் டிபி ஸ்டேடியம் மாதிரி. ஓகே கைஸ், புரிஞ்சதில்ல டைம் கட்டப்போம். எந்த பேட்டர் ஃபஸ்ட்டாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் அது மெட்டல் பிளேட்ஸ் சரியாக இருக்குன்னு கேட்கலாம். மெட்டல் பிளேட்ஸ் வந்து இப்படி வச்சு கூட சண்டை போடலாம் கைஸ். சில டைம் இது தாக்க பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸாக லான்ச் பண்ணால் டைங்க அடிச்சு டைங்க இங்கே வரல. சில டைம் இப்படி நேரம் வந்து இப்படி சாஞ்சிட்டு போனால் இப்படி வந்து இதான். ஓகேவா கைஸ்? ஓகே கைஸ், இப்போ எதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ணோன்னு கேட்காதீங்க. ஏன்னா இங்கே இருக்கும்போது நான் ஒரு வாட்டி இது ட்ரையல் பண்ணி பார்த்தேன் கைஸ். அப்போ டைங்க கீழே இடிச்சு இதை வச்சு ட்ரை பண்ணி போட்டோன்னு பார்ப்பேன். இது மேலே சுற்றுன்னு நினச்சி போட்டா டைங்னு இதுவும் அட்டாக் பண்ணிச்சு. டமால் நீங்கள் பார்த்தா வளைஞ்சி இங்கே இப்படி விழுந்துச்சு கைஸ். இப்படி சாஞ்சி கோனில் விழுந்துச்சு. அதான் பிரச்சனை. அதனால் ஃபஸ்ட்டு எடுத்து நம்ம எடுத்துகிட்டே சின்ன போட ஆரம்பிக்கலாம். கைஸ், பேட்டரி ஸ்டார்ட் பண்ணுவோம். சைடில் தான் கைஸ் நான் சொல்ல ஸ்டார்டிங்கில். ஏன்னா அவங்க சொல்லிடுறீங்க ஒழுங்கா மேலே வச்சுக்கலாம். சும்மா ரிங் அவுட் ஆகிடுவோம் போல இருக்கு. நேராக ஒன்றும் உள்ளே போட்டோம். சைடு உள்ளே போகலானே. நேரம் உள்ளே விட்டுறேன். இது
நடக்குது உள்ள உள்ள வந்துரு. கைஸ் பஸ் ஃபினிஷ் நடந்திருக்கு. அதனால இந்த மாதிரி ஸ்டேடியம் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். பஸ் ஃபினிஷ் நடந்தாலும் இது உள்ள நம்மளுக்கு தெரியாது. பட் பஸ் ஃபினிஷ் ஆனால் இது வெளியும் பறக்காது. நம்மளுக்கு சப்ப ஈஸியாக எடுத்து முடிச்சிடலாம். பார்த்து நம்பிச்சு அதான் இப்போ தான் லைட்டாக நல்லா பேசணும். இப்போ லைட் எடுத்தாச்சு. பாட்டு வெளில கொண்டுருக்கு. சூப்பராக பேட்டிங் பண்ணலான்னு பார்த்தா என்ன சப்பர் ஆகிடுவோம். பஸ் எடுக்கிறாங்களே வந்து பாட்டு செய்யணும். ஆச்சு இல்லை கைஸ் நான் ஃபுல்லாக தேடி போகிறேன். பாட்டு செய்ய காணும். என்ன பண்ணலாம்? உள்ள பார்ட்ஸ் கன்ஃபார்ம் உள்ளே தான் இருக்கணும். அதை உள்ளே புதைச்சி எடுத்துடலாம். ஓகே கைஸ் கொஞ்ச நேரம் நீங்கள் பார்ட்ஸ் எடுத்து